சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்ப கமெண்ட்ஸ்ல நெறைய பார்க்க முடியுது. நம்மளுடைய அஸ்ட்ராலஜி பார்க்குற எல்லா ஆடியன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, குழப்பம் அதிகமா ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா, இப்ப திருக்கணிதமா, வாக்கிய பஞ்சாங்கமா? அதாவது 2025ல தான் சனி பெயர்ச்சியா? 29ஆம் தேதி தானா? இல்லன்னா 2026ஆ? இப்படின்ற குழப்பம் வந்து நெறைய நிலவி இருக்கு. ஸோ அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில ஏதாவது ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்க சார். உண்மை. இதில் விழிப்புணர்வு என்ன என்றால், ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ரொம்ப நிறைய ஆன்மீக விஷயங்கள்ல இந்த சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கு. உங்களை குழப்பி விடுறதுக்காக சொல்லல, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். உலகம் ஏற்றுக்கொண்ட சிஸ்டம் என்ன, உலகம் எதை வைத்து துவங்குகிறது, இது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு. அவ்வகையில நம்ம எதை ஏற்றுக்கிட்ட சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், இதை ஏற்றுக்கொள்கிறோம். வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னு 2 பஞ்சாங்கம் யூஸ் பண்றோம். இது இல்லாம ஆற்காடு பஞ்சாங்கம்னு இருக்கு, என்னென்னமோ இருக்கு, இங்க நிறைய இருக்கு. இதுல ரொம்ப பிரபலமானது வாக்கிய பஞ்சாங்கமும் திருக்கணித பஞ்சாங்கமும் தான். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்பது என்னன்னா, ஒரு காலத்துல நம்ம ஃபாலோ பண்ணோம், ரிஷிகளின் வாக்கு என்று நாம் அதை எடுத்துக்கொண்டோம், அதெல்லாம் ஒரு காலம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்திற்கு ப்ராப்ளம் என்னன்னா, அதுல பிரிசிஷன் என்பது ரொம்ப கம்மியா இருக்கு. பிரிசிஷன், லாட்டிடியூட், லாங்கிடியூடு, நம்ம இன்னைக்கு தொழில்நுட்பத்துல முன்னேறிட்ட விஞ்ஞானிகள் சொல்வது பொய் என்று நான் சொல்லவில்லை. ஒரு காலத்துல உலகத்துல கோள்களின் இயக்கத்தின் அடிப்படையிலே பௌர்ணமி, அமாவாசை கண்டுபிடிச்சு இப்படிலாம் கண்டுபிடிச்சா பண்ணதே நம்ம தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுல அட்வான்ஸ்டு ப்ரிசிஷன் லெவல் சொல்றது தான் நம்ம நோக்கம். மருத்துவ வச்சு பிரசவம் பார்த்த காலம் ஒரு காலம். குழந்தைய ஸ்கேன் பண்ணி அழகா நீட்டா எடுத்து பிறப்பு விகிதம், இறப்பு விகிதத்தெல்லாம் சமன்படுத்தியது நம்மளுடைய அறிவியல். இதை தவிர வேற்றுவர். அப்போ திருக்கணிதம் என்பது ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ்லையும், வாக்கியம் நாழிகை, நாழிகை, வினாடிகை அப்படிங்கிற செகண்ட்ஸ் நமக்கு புரியாத மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒண்ணு, இந்த பிரிசிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமுமே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சனி பயிற்சி நீங்க போறீங்க, ஆனால் இந்த குரு பயிற்சி எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு இந்த மே 15 குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், அது நமக்கு நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒரு டேட்னா, அதுக்கு அடுத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி வேற டேட்டா இருக்கு. ஒரு 20 நாள், 10 நாள். நான் உங்களை குழப்ப விரும்பல. ராகு கேது பயிற்சி ஏப்ரல் 23 சொச்சத்திலேயே வந்துருது. அது கோயில்கள் எல்லாம் அப்பதான் கொண்டாடுறாங்க. ஆனால் நமக்கு எப்போ வருது? ஏப்ரல், நமக்கு மே 18ஆம் தேதி தான் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு கேது பயிற்சி வருது. இதுல நீங்க என்ன குழப்பம், எதுக்கு குருஜி இந்த குழப்பம் அப்படின்னா, இந்த குழப்பம் ஏன் வருகிறது என்றால், மருத்துவ முறைகளில் எடுத்துக்கொண்டால் சித்தா, யுனானி, ஆயுர்வேதம், அது போன்ற பல முறைகள் இருந்தாலும் எது எளிதில் பயன்பாட்டுக்குரியதுன்னா ஆங்கில மருத்துவம். அதனால அதை நம்ம பயன்படுத்துறோம், ரைட்? அதை போலத்தான் எல்லாத்திலுமே முறைகள் உண்டு. கேபி அஸ்ட்ராலஜி முறை, நட்சத்திர முறை, என்னென்னமோ தியரிஸ் எல்லாம் இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தியரிஸ் எது இருந்தாலும் நம்மளுடைய முறைகள்ல எது பிரிசிஷனோ அதை ஏத்துக்கணும். நமக்கு எது பிரிசிஷன், ஒரு உதாரணம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ தம்பி வீடு திருவண்ணாமலையில் இருக்கு. இவரை கண்டுபிடிச்சு நான் போகணும்னா எப்படி போகணும்? திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அங்க இருக்கிற 4 பேர் பூக்காரங்க, பழக்காரங்களுக்கெல்லாம் கேட்டு, ஆட்டோ ஸ்டாண்ட்ல கேட்டு, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்டு ஒரு வீட்டை கண்டுபிடிக்கணும். இது ஒரு கால முறை. இப்போ தம்பி மேப் அனுப்பிடுங்கிறேன், அனுப்புறாரு. அனுப்பிச்சோன்னா வாசல்ல போய் நிக்கிறேன். இது ஒரு முறை. இது மேப் அனுப்பிட்டியே, நீ ஏன் 4 பேர்ட்ட விசாரிக்கலன்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு முறை. ஜோதி சாஸ்திரத்துல இப்போ முன்னா எந்த திசையில இருந்து பெண் வரும்னு கேட்டாங்க. 4 தெரு தான் இருக்கும். இந்த தெருவில் போய் பொண்ணு எடுக்கலாமா, அந்த தெருவில் போய் பொண்ணு எடுக்கலாமான்னு கேட்க அதை பயன்படுத்தினாங்க. அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. இப்ப தெற்கு திசையில்னா, தெற்குன்னா என்ன ஊர்னு எடுப்பீங்க? ஸ்ரீபெரும்புதூர் எடுப்பீங்களா, காஞ்சிபுரம் எடுப்பீங்களா, இல்ல வேலூர் எடுப்பீங்களா, பெங்களூர் எடுப்பீங்களா? எல்லாமே தெற்கு தானே. அப்போ காலத்திற்கேற்றபடி நாமும் ஜோதிட சாஸ்திரத்தை எடிட் பண்ணிக்கணும். நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கத்தில் புத்திரகாரகன் வலு உங்களுக்கு 7 குழந்தை 8 குழந்தை பிறக்கும் என்றால் அத்தனை பெற்றுக்கொள்கிறோமா என்றால் இல்லை. ஒரு குழந்தையோட நீங்க அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு வந்துடுறீங்க. ஏன் ஜோதிட சாஸ்திரத்தை ஏத்து பேசுனீங்கன்னு கேட்கக்கூடாது. காலம் எப்படி செல்கிறதோ அப்படித்தான் நாம் ஜோதிடத்தை கை கொள்ள வேண்டுமே தவிர, ஜோதிடத்துக்காக காலத்தை நான் மாற்ற முடியாது. காலம் தான் ஃபர்ஸ்ட். என் வாழ்க்கை எனக்கு முக்கியம். அதுல எனக்கு துணைதான் ஜோதிடம். ஜோதிடத்துக்காக என் வாழ்க்கை கிடையாது. அதுல நீங்க உறுதியா இருங்க. வாக்கிய பஞ்சாங்கம் என்பது இறைவனுக்கு பார்ப்பது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க எங்க அப்பா ராம்குமார் இறந்துட்டார். அவர் எப்ப இறந்தார்? ஒரு பிரதம திதியில இறந்தார். அவரை நான் எப்ப கும்பிடுவேன்? ஏன்னா அவர் எனக்கு சாமி ஆயிட்டார். அவர் எப்ப கும்பிடுவேன்? அவரோட திதி வரும் நாளில் அவருக்கு திதி தரேன். அதனாலதான் அது பேர் என்ன, அப்பாவுக்கு திதி கொடுக்குறேன்னு சொல்றது. அப்போ என் குழந்தைக்கு பர்த்டே, அதை நான் எப்ப கொண்டாடுவேன்?
என் குழந்தை பிறந்த தினம், இன்னைக்கு குழந்தை பிறந்த நட்சத்திரம், நட்சத்திரத்தை கொண்டாடு. நட்சத்திரங்களை கொண்டாடினால் மனிதர்கள், திதிகளை கொண்டாடினால் இறைவன்கள். இந்த வித்தியாசம் புரிஞ்சா உங்களுக்கு இது ரெண்டும் புரிஞ்சு போயிடும். வாக்கியம் ஏன் நம்ம கோயில்கள்ல பாக்குறோம்? ஏன்னா கோயில்ல இருக்கிற சனி பகவானுக்கு சம்பாதிக்கணும், ப்ரமோஷன் வாங்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரிஷிகள் எழுதிய வாக்கின்படியே பிரிசிஷனும் அவருக்கு தேவையில்ல. அவர்கள் அந்த முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் நமக்கு, நம்ம வாழ்க்கைக்கு ப்ரமோஷன் தேவை, வீடு தேவை, வண்டி தேவை, வாகனம் தேவை. நமக்கு எல்லாம் ப்ரீஷியஸா ப்ரிசிஷனா நடக்கணும் எனும்போது எது அட்வான்ஸ்டு தியரியோ அதை நம்ம ஏத்துக்கிறோம். அதனால திருக்கணிதம் மட்டமும் அல்ல, வாக்கியம் வஸ்தியும் அல்ல, அல்லது வாக்கியம் மட்டமும் அல்ல, திருக்கணிதம். தெய்வத்திற்கு பயன்படுத்துவது தெய்வ பிரசன்னம், தேவ பிரசன்னம்னு பேரு. மனிதர்கள் பார்ப்பது சோழி போட்டு பாருங்கம்பாங்க. இவங்களுக்கு சோழிங்கிற ஒரு வார்த்தை தான், சோழி போட்டு பார்த்து சொல்லுங்க சாமி அப்படிம்பாங்க. ஆனா தெய்வத்துக்கு போகும்போது தெய்வத்துக்கு சோழி போட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. தெய்வத்தை கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? தேவ பிரசன்னம் கேட்டீங்களா? சாமி என்ன சொன்னுச்சு? இந்த கோயில் இங்க வர சாமிக்கு சம்மதமா? சாமிகிட்ட பேசுற டூல் பேரே தேவ பிரசன்னம். ஆனா மனிதர்கள்ட்ட பேசுறது பேரு சோழி போட்டு பாக்குறது. வித்தியாசம் இருக்கு, டெர்மினாலஜிஸ்லயே வித்தியாசம் இருக்கு. தெய்வத்துக்கு நம்ம பண்ற ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வேற, மனிதர்களுக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எலுமிச்சம்பழம் எடுத்தீங்கன்னா நமக்கு நாம சுத்தி போட்டுக்கிறோம் நம்ம வீட்டுல, அது எலுமிச்சம்பழத்தை வச்சு சுத்தி போடுறாங்க. பூசணிக்காய் வச்சு எதை சுத்தி போடுறீங்க? உங்க ஸ்தாபனங்களை, தெய்வத்தை, கோயில பூசணிக்காய் வச்சு சுத்தி போடுறாங்க. தனி மனிதனை உட்கார வச்சு பூசணிக்காய் எடுத்து சுத்தி போடுறாங்களா? கிடையாது. தனி மனிதனை சுத்தி போடுறதுக்கு எலுமிச்சம்பழம் தான் சுத்தி போடுவாங்க. இதுலயும் வித்தியாசம் இருக்கு. பூசணிக்காவை எதுக்கு பயன்படுத்தணும், நெல்லி இது எதுக்கு பயன்படுத்தும், அந்த மாதிரி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துற முறை இந்த முறை. நீங்க கேட்கலாம் சார், அப்ப இப்ப 2025 தான், இப்ப 29ஆம் தேதி தான் சனி பயிற்சி, அது கன்ஃபார்ம் தானே சார்? அது கண்டிப்பா தெளிவு 200% இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என் முதற்கொண்டு பிரபலமான அனைத்து ஜோதிடர்களுமே 29ஆம் தேதி தான் சொல்லியிருக்கோம். இங்க யாரும் படிக்காம எதையும் சொல்லல. திருக்கணிதத்தை பின்பற்றுபவர்கள் தான் 98% திருக்கணிதம் தான். வாக்கியத்தை பின்பற்றுபவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள். ஒரு உங்கள் பாஷையில் அல்லது என் பாஷையில் சொல்வதானால், மரபு கவிதை என்பதும் புது கவிதைக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. வாக்கியம் என்பது மரபு கவிதை. ஆடு கொடுப்படை சாடி இறத்தவரே ஆள, வேடு கொடுத்தது பாரண வெப்புகள் மேவீரோ, நாடு கொடுத்தவன் நாயகனுக்கு நாமாலும், காடு கொடுக்கிற ராகி எடுத்தது காணீரோ. சூப்பர். என்ன புரிஞ்சுது என்றால் மரபு கவிதை படித்தவர்களுக்கு புரிகிறது. சின்ன புது கவிதை அழகா எழுதுறான், காதலின் ரசங்களை சொல்றான். இது இந்த காலம். இவனை கூப்பிட்டு மரபு கவிதை படிக்க சொன்னீங்கன்னா சிரிப்பது மிகவும் கடினம். இவனால முடியாது. பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராது. பிராக்டிக்கல் லைஃப்லுக்கு எதுக்கு ஒத்து வருதோ அதை எடுத்துக்கிட்டு போங்க, குழப்பிக்காதீங்க. இல்ல நான் வெண்பாதான் எழுதுவேன், ஆசிரியப்பாதான் எழுதுவேன்னு சொன்னா பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா அதனால புது கவிதை தப்பு நீங்க சொல்லாதீங்க. இதுலயும் உயிர் இருக்கு, ஆன்மா இருக்கு. அதனால இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும். திருக்கணிதம் எளிதில் பயன்பாடு உள்ளது, அதனால இதை பயன்படுத்துகிறோம். இதுல 10 நாள் தானே வித்தியாசம் வரும், 20 நாள் வித்தியாசம் வரும், ஒரு மாசம் வித்தியாசம் வருதே நீங்க கேட்கலாம். எந்த ஒரு வருடமும் 3 பயிற்சி ஒரே வருடத்தில் நடந்ததில்லை. எந்த ஒரு வருடத்திலும் இதை போல 5 கிரகங்கள் மீனத்தில் இருந்ததில்லை. எந்த ஒரு வருடத்திலும் செவ்வாய் ரொம்ப நாள் லாங் ஸ்டே கடகத்திலே உட்காந்துக்கிட்டு, சுக்கிரன் ரொம்ப நாள் லாங் ஸ்டே மீனத்திலே உட்காந்து உயிரை வாங்கினது இல்லை. எல்லாமே இந்த வருடம் தான் நடக்குது. அதுக்கு என்ன செய்யறது? இது அவங்க எடுக்கிற முடிவு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. ஆனால் இதில் இன்னொரு முரணான கருத்து இருக்குன்னா, நீங்கள் ஜோதிடர்களில் கொஞ்சம் முன்னோடியாக இருக்கிற வெங்கட்ரமணன் சாரே வந்து இதுக்கு முரணாக தான் சொல்கிறார். ஏன்னா திருநள்ளாறில் 2026 தான் சனி பயிற்சி அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் வரும்போது மக்கள் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. எனக்கு தெளிவான பதில் என்னன்னா, மற்றவர்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. யார் என்ன சொல்வார்கள் என்பதை பற்றி என்ற விமர்சனம் இல்லை. அவரவர்கள் பாங்கு, அவரவர்கள் போக்கு, அவரவர் புரிந்து கொண்ட விதம். அவர் வாக்கியத்தை பின்பற்றுறவரா இருக்காரு, வாக்கியத்தை பத்தி பேசுறாரு. அதனாலதான் நான் சொன்னேன், அதனால அவருக்கு தெரியல அர்த்தம் கிடையாது. அவர் பார்த்த அனுபவங்கள் வேறு. திருக்கணிதத்திலே நாங்கள் தினமும் 50-100 குடும்பங்களை பார்க்கிறோம், பழகுகிறோம். அவர்களுக்கு அந்த வகையில தான் ஜாதகம் பார்க்கிறோம். எங்களுடைய கருத்துக்கள் என்பது வேறு. திருக்கணிதம் தான், வாக்கியம் தான். இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, நட்சத்திரனே ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றவங்க கூட இங்க ஒரு முறை உருவாக்கி இருக்காங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உச்ச நீச்சம்னே ஒண்ணும் கிடையாது, கிரகங்களை இப்படி அணுகலாம்னு ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜோதிடத்தை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ராகு கேதுவோட நம்ம நிறுத்திக்கிட்டோம். வாக்கியம்ங்கிறது என்னன்னா இவ்வளவுதான், அப்படி நிறுத்திக்கிட்டோம். ராகு கேதுவை தாண்டி நெப்டியூன், புளூட்டோ, யுரேனஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஃபாரின்ல 11 கிரகங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க.
நம்ம அஸ்ட்ராலஜி இங்க மட்டும் தான் பாக்குறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், உலகம் உள்ள பார்த்துட்டு இருக்கான். 11 கிரகம். அப்ப அவன்லாம் யாரு என்று கேட்டால் ஜோதிடம் இல்லதில்லை, எந்த ஒரு சயின்ஸா இருந்தாலும் அது பகுத்த அறிவுக்கு பகுத்த ஆராய்வுக்கு உட்பட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் ஸ்டூடெண்ட்ஸே இல்லை, ஏன்னா நான் படிக்க வேண்டியதே இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்னு. அப்போ நான் படிக்க வேண்டிய விஷயங்களே இவ்வளவு இருக்கு, இன்னும் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன ஹரிகேசன் சொன்னார், சனி பயிற்சி இப்ப வாக்கியப்படி பண்றாங்க, கோயில்களில் வாக்கியப்படி செய்வார்கள் என்பதை சொல்றதுக்கு புதுசா எதுவும் படிக்க வேண்டாம், வாக்கியப்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் மரபு சார்ந்த விஷயம். கோயில்ல சொல்றான் இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படிதான் வாழணும்னு, லிவிங்ல வாழ்றவங்க நான் காட்டுட்டுமா? இப்ப இவங்க எல்லாரும் தப்புங்கிறீங்களா? கோயில்ல சொல்றாங்க டைவர்ஸ்னா என்னன்னே கோயிலுக்கு தெரியாது. கோயிலை பொறுத்த வரைக்கும் திருமண பந்தம்னு பேரு. டைவர்ஸ் பண்றவங்கள நான் காட்டுட்டுமா? செப்பரேஷனா இருக்கிறவங்கள நான் காட்டுட்டுமா? சார், உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம பழைய ஒரு பஞ்சாங்கத்தை வச்சு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ல முடியாது. ஏன்னா பழைய சித்தர்களுக்கு டெக்னாலஜி பத்தியே தெரியாது, ஏஐ பத்தியே தெரியாது. இன்னைக்கு குரு புதன் வீட்டுல இருக்கும்போது, புதன்னா இன்னோவேஷன், புதன்னா புதுமை சிந்தனை, அங்க குரு வரும்போது கேமரா சம்பந்தப்பட்ட ஒளி சம்பந்தப்பட்ட புதிய இன்னோவேஷன்ஸ் வரும் நம்ம சொல்றோம். இது இந்த காலத்துல இருக்கிறதுனால சொல்றோம். கோரக்க சித்தர் சொன்னாரான்னு கேட்டாருன்னா அவருக்கு தெரியாது, அவர் காலத்துல ஏஐ அவர் கிடையாது. சோ அதனால அந்த காலத்தோடு பொருத்தி தான் நம்ம பார்க்கணும் என்பதால் வருகின்ற 29ஆம் தேதி சனி பயிற்சி. இதில் எந்த எல்லளவு மாற்று கருத்தும் கிடையாது. மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், 2 பேருக்கு வாழ்க்கையில எதுவுமே புரியாது. என்ன? ஒருத்தர் எவன் சொல்றதையுமே கேட்க மாட்டார், அவருக்கும் எதுவும் தெரியாது. இன்னொருத்தர் எல்லாரும் சொல்றதையும் கேட்பார், அவருக்கும் எது தெரியுமோ தெரியாது. உங்களுக்கு எது நான் சொன்னது பிராக்டிக்கல்னு தோணுச்சுன்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. பிராக்டிக்கல் லைஃப் இஸ் பிராக்டிக்கல். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா அந்த பதிவு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி.